சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் சத்யா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல். இன்னைக்கு வந்து மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லி உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. ஸோ அது ரிலேட்டட் டாபிக் எடுத்து தந்திருக்கீங்க. ஆக்சுவலா வந்து நம்ம சொசைட்டில ஆக்சுவலா வந்து இந்த டேவை பத்தி யாருக்குமே தெரியல. உண்மையிலேயே யாருக்குமே தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு டே இருக்கா அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் வந்து பேசும்போது வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கே தெரியல இதுக்கு ஒரு டே இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா நல்ல டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இந்த அழைப்புக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே. ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எத்தனை முறை கேள்வி கேட்போம், நம்ம மனசு நல்லா இருக்கா அப்படின்ட்டு. எல்லாரும் கேட்போம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடலை தான் கேட்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம மனசை எத்தனை பேர், நம்மளை மட்டுமே, மற்றவங்க வேணாம், நம்மளை மட்டுமே எத்தனை நாள் நம்ம நல்லா இருக்கீங்களா, நம்ம மனசு நல்லா இருக்கா அப்படின்னு நம்மளை கேட்டுக்கோம் அப்படின்னு நம்மளே கேட்டுக்கணும். ஒரு 100 முறை டெய்லியும் நம்மளோட ஒரு மொபைலோட நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுவோம். அப்பப்போ பிபி செக் பண்ணிப்போம், இல்லை பாடியில் இருக்கிற மற்ற வைட்டல் சைன்ஸ் செக் பண்ணுவோம். எல்லாமே நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் மைண்டை வந்து மனசு நலமா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதே இல்லை பெரும்பாலானவர்கள். ஸோ நம்ம உடம்பு வலிச்சுச்சுன்னா, ஒரு சின்ன சளி, சின்ன காய்ச்சல்னா கூட உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிடுவோம். அது சீக்கிரத்தில் எப்படியாச்சும் சரியாயிடணும். ஆனால் வந்து இப்போ எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, எனக்கு மனசு ரொம்ப சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எந்த டாக்டர் கிட்டயும் போறது கிடையாது. அதுக்கு நம்ம ஒரு ரீசன் சொல்லுவோம், டைம் ஆனால் சரியா போயிடும், இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும். எல்லாருக்குமே நடக்கிறது தானே, நமக்கு மட்டும் இது என்ன புதுசாவா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம காமனா பண்ற விஷயங்கள். பட் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது, நம்ம மனசை நலமா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை. நம்ம எல்லாரோட ஒரு அடிப்படை தேவைகள்ல ஒண்ணு நம்மளோட மென்டல் ஹெல்த், மனநலம் அப்படிங்கிறது. இதுதான் எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ இது இல்லைன்னா நம்மளோட பாடியில நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம், மைண்ட்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். நம்மளோட டெய்லி லைஃப்பை இது பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும். நம்ம மைண்டோ மனநலமோ நல்லா இல்லை நம்ம அதுல ஏதாச்சும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்கள்லயுமே அதோட பிரதிபலிப்பு இருந்துட்டே இருக்கும். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம WHO நிறைய சர்வே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவில் இருக்கிறதுல பர்டன் ஆஃப் ஹெல்த், அதாவது டிசீஸ்ல நம்பர் 1 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த் இல்னஸ் ஹையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மள 5ல் ஒருத்தர் மென்டல் ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு இருக்கு அப்படின்னும். ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. லைக் 10ல் ஒருத்தங்க தான் அதோட ட்ரீட்மெண்ட், அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதை நான் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோடவே இருக்காங்க. எனக்கு இது பிரச்சனை இருக்கு, இதுக்கு நான் மருந்து எடுத்தா சரியா போயிடும், இல்லை யார்ட்டாச்சும் ஹெல்ப் கேட்டா சரியா போயிடும். அவேர்னஸ் 10ல் ஒருத்தருக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட ரியாலிட்டி. இப்போ மென்டல் ஹெல்த்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, சிம்பிளா சில பிரச்சனைகள் மட்டும் சொல்றேன். ஒரு மாதிரியான டிப்ரெஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கு, மைண்ட் வந்து டிஸ்டர்ப்டாவே இருக்கு, என்னால வந்து என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, சின்ன சின்ன விஷயங்களுக்காக எரிச்சல் படுறேன், கோவப்படுறேன், எனக்கு சரியா தூக்கம் வரதில்லை நைட்ல, இல்ல சின்ன விஷயங்களுக்குலாம் ரொம்ப அதிகமா பதட்டப்படுறேன், ஒரு அடுத்தது ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, இல்லாட்டி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னா நான் பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறேன், இப்ப யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நான் பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறேன், ஏதாச்சும் நடந்துருமோன்ற ஒரு பயமும் பதட்டமும் எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே அதீதமா இருக்கிற பட்சத்துல அப்ப நம்ம மென்டல் ஹெல்த்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ இது யார்கிட்ட இப்ப சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே அதுவும் கூடவே வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் டிஸ்டர்பன்ஸஸும் இப்ப ரீசெண்டா யார்கிட்ட ரொம்ப அதிகமா பார்க்க முடியுதுன்னா, யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையுமே ரொம்ப ஜாஸ்தியா பார்க்க முடியுது. முன்னாடிலாம் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், ஒரு 40 வயசு 50 வயசு 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப 20 17 18 வயசுல இருக்கிறவங்களுக்கே தூக்கம் வரல, அவ்வளவு யங்ஸ்டர்ஸ்க்கே தூக்கம் வரலன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸோட மென்டல் ஹெல்த் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டார்கெட் கல்ச்சர்னு வச்சுக்கலாம். இப்போ ஏதோ ஒரு ஒர்க் நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த இன்னைக்கு இந்த டார்கெட் ஃபினிஷ் பண்ணணும், இந்த மந்த்துக்கு இந்த டார்கெட் ஃபினிஷ் பண்ணணும், அது மட்டும் தான் நம்மளோட ஃபுல் டைம் கோலா இருக்கே தவிர மற்றது எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அது
அது லைஃப்ல நமக்கு அது ஒன்றை தவிர வேற எந்த ஆஸ்பெக்ட்ஸுமே நம்ம வாழ்க்கையிலேயே இல்லைன்ற மாதிரி அந்த டார்கெட்டை நோக்கி ஒரு ரேஸ் மாதிரி ஓட ஆரம்பிக்கிறது. ஸோ இதனால நிறைய தனிமை ஏற்படுது, அவங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, எமோஷன்ஸை சரியான விதத்தில் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை மனிதர்களோ அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இதனாலேயே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் டிப்ரெஷனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தள்ளப்பட்டுறாங்க. ஸோ அதனாலதான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இதை அதிகமா பார்க்க முடியுது. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டனா சின்ன குழந்தைங்களுக்குலாம் என்னப்பா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம கேட்போம். பட் ஆனா இப்ப இருக்கிற சொசைட்டல் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா, எக்ஸாம் ரேஸ், காம்படிஷன் ரேஸ், எல்லாத்துலயும் என் குழந்தை ஃபர்ஸ்டா இருக்கும், என் குழந்தை ஒரு 10 கிளாஸ்க்கு போகணும், 10லயும் ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாமே ஒன்னு ஃபர்ஸ்ட், என் குழந்தை ஃபர்ஸ்டா இருக்கணும், இதுவும் தெரியணும் அதுவும் தெரியணும் எல்லாமே தெரியணும் அப்படின்னு அந்த குழந்தைய ஒரு ரேஸ் கல்ச்சர்ல வருத்துறோம். ரேஸ்ல எல்லாத்துலயும் கொண்டு போய் ஒரு ரேஸ்ல விட்டுறோம். அந்த ரேஸ்ல அவங்க ஓடணும், ஃபர்ஸ்ட் ஆகணும், செகண்ட் ஆகணும், தேர்ட் ஆகணும். இது மட்டும்தான் அந்த குழந்தையோட ஃபுல் டைம் டேவாவே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நான் ஃபெயில் ஆயிடுவணும்ன்ற ஒரு பயம் ஏற்பட்டுருது. அந்த பயத்தை யார்கிட்டயும் சொல்லவும் முடியறது இல்லை. ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்னை சுத்தி இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்ல இருந்து என் அப்பா அம்மாவை கூட, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை வந்து தனிமையில விட்டுருவாங்களோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே நம்ம குழந்தைங்களுக்கு நடுவுல அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு மெயின் ரீசன் நம்ம குழந்தைங்க கிட்ட, அது குழந்தைங்க மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, எங்கேஜ் அடலசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதிகமான மென்டல் ஹெல்த் டிஸ்டர்பன்ஸை பார்க்கறதுக்கான ரீசன். இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கிறது வந்து டிஜிட்டல் ஓவர்லோட். சோஷியல் மீடியாஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண அந்த ஒரு ரீசன்னால நம்ம மென்டல் ஹெல்த்ல நிறைய அஃபெக்ஷன்ஸ் இருக்கு. இது நம்ம ஏற்கனவே கூட சில விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்போ இது அதிகமானதுக்கு, மென்டல் ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் அதிகமானதுக்கு இந்த டிஜிட்டல் ஓவர்லோட், ஓவர் ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு ரீசன். இது வந்து எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறேன், இல்ல நான் ஏதோ ஒரு கான்டென்ட் எனக்கு கன்சியூம் பண்றேன், ஏதோ ஒன்று பாக்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீடியோல இருக்கிற பர்சனையும் என்னையும் பேக்ரவுண்ட்ல எனக்கே தெரியாம, என்னையே அறியாம நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்படி கம்பேர் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் அந்த பர்சனோட லைஃபை வாழ ஆரம்பிச்சிடுறேன், என்னோட லைஃபை விட்டுட்டு. அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ், அவங்க பண்ணிருக்கிற லைஃப் ஸ்டைல், அவங்க வீட்டுல வாங்கியிருக்கிற பாத்திரமோ சாமானமோ பெயிண்டோ, ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட அடுத்த கோலா மாறிடுது. நான் எனக்கு என்னோட விருப்பங்களை மீறி இன்னொருத்தவங்களோட சாய்ஸஸை நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, சரி இன்னொரு கொஸ்டின் கேட்டு பார்ப்போமா? நம்ம இன்ஸ்டாகிராம்லயோ, ஃபேஸ்புக்லயோ, இல்ல யூடியூப்லயோ யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், யாரோட கண்டென்ட்ஸ் நம்ம பாக்குறோம், யாரோட வீடியோஸை கன்சியூம் பண்றோங்கிறது எத்தனை பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்களேன். நான் இவரை ஃபாலோ பண்றேன், இல்ல இந்த பர்சனை ஃபாலோ பண்றேன், ஏன்னா இந்த கண்டென்ட் எனக்கு இப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கறனால அப்படிங்கிற அவேர்னஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? நம்ம ஸ்வைப் பண்ண யாரோட வீடியோ பாக்குறோம், அந்த வீடியோ எதுக்காக பாக்குறோம் அப்படிங்கறதே தெரியாம தான், அந்த அவேர்னஸே இல்லாம தான் நம்ம வந்து சோஷியல் மீடியாவோட கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுல நம்ம சொல்லி குத்தம் இல்ல, நம்ம அந்த அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கல, அது எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ரீசன்னால யாருன்னே தெரியாத ஒருத்தங்களை எதுக்காக ஃபாலோ பண்றோம்னு தெரியல, எதுக்காக அந்த வீடியோ பாக்குறோம்னு தெரியல, ஆனா அதுல இருக்கிற விஷயம் மட்டும் நம்மள அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த அவேர்னஸ் எனக்கு இருக்கு, இல்ல நான் தேவையான ஆளுங்களை மட்டும் ஃபாலோ பண்றேன், அந்த வீடியோ மட்டும் பாக்குறேன்னா இட்ஸ் வெரி குட், கரெக்டான மென்டல் ஹெல்த் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பட் இல்ல எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லைன்னா போய் செக் பண்ணுங்க. தேவையில்லாத ஆளுங்களை ஃபாலோ பண்றீங்களா, அதெல்லாம் கண்டிப்பா அன்ஃபாலோ பண்றீங்க. தேவையான தேவைகளுக்கு மட்டும், தேவையான பர்சன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி அந்த வீடியோஸை மட்டும் கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களோட மென்டல் ஹெல்த் அவேரா இருக்கும். தேவையில்லாத நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற எந்த கண்டென்ட்டையும் நீங்க கன்சியூம் பண்ணாம இருப்பீங்க. ஸோ இது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டன்டா நம்மளை கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது பிடிக்காது அப்படிங்கிறத முழுமையாம மறந்துடுறோம். ஒரு பர்சனை பாக்குறோம், அவங்க கிட்ட இருக்கிறதுல எது அட்ராக்டிவா இருக்கு. ஒரு பில்லியனர், 25 வயசுல ஒரு பில்லியனர் நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு ஒரு 25 வயசு ஆகுது அப்படின்னா, நான் அவரோட வாழ்க்கைய மைண்ட் லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் 25 வயசுல பில்லியன் ஆன மணி, அவருக்கு அவரோட செட்டப்ஸ் இருக்கும், பினான்சஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், ஸ்மார்ட் ஒர்க் அவருக்கு பின்னாடி இருக்கும், அதுக்கான அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்கும். இது எதுவுமே நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்ற அந்த தேர்வே நமக்கு இல்லாம, நான் என்னோட செட்டப்பை பார்க்காம, எனக்கு பின்னாடி எனக்கு என்னோட குவாலிஃபிகேஷன், என்னால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும், எப்படி என்னால ஹாப்பியா இருக்க முடியும், எனக்கு எது பிடிக்கும்ன்றதை மறந்துட்டு அந்த பில்லியனரோட லைஃபை நான் லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அது அப்படி நம்ம ஃபுல்லா லீடும் பண்ண முடியாது இல்லையா, நம்ம ஒரு செகண்ட்ல என்ன பில்லியனர் ஆக முடியும். ஸோ அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு விரக்தியும் அன்ஹாப்பினஸும் நமக்குள்ள ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது.
இப்போ நானே ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கே அறியாமையா நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நம்மளோட இமேஜை, நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை மொத்தமா இழந்துட்டு இன்னொருத்தவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிரும். அவங்கள மாதிரியே மிமிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் ரியாலிட்டியில சோஷியல் மீடியானால நமக்கு கம்பேரிசன் பண்ணி பண்ணி நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி இழக்கிறதுக்கான ரீசன்ஸ். இப்ப நம்ம இண்டிவிஜுவாலிட்டி இழந்துட்டோம்னா அல்டிமேட்டா என்ன நடக்குதுன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எந்த எந்த விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும்ன்றது நான் முடிவு பண்ணாம நான் பாக்குற சோஷியல் மீடியால இருக்கிற ஏதோ ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி முடிவு பண்றாங்க. அதை நான் சாய்ஸா எடுத்துக்கிறேன். ரீசன் எனக்கு அது பத்தியான அவேர்னஸ் இல்லாததுனால. ஸோ அதை கம்மி பண்றது மூலியமா நம்மளால கண்டிப்பா நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை திருப்பி பார்க்க முடியும், நமக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அன்ஹாப்பினஸ்க்கு இது ரொம்ப பெரிய மெயின் ரீசன் ஆயிடுது. இதனால நிறைய மென்டல் ஹெல்த் ட்ரபிள்குள்ளேயும் நம்மளே அறியாம நம்ம தள்ளப்படுறோம். ஸோ நம்ம என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம பார்க்குற வீடியோஸோ இல்லை நம்ம சும்மா வாழ்ற வாழ்க்கையும் கிடையாது. நம்ம எவ்வளோ ஹாப்பியா நமக்குள்ள நம்மளை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். இது டிஜிட்டல் ஓவர்லோட் நம்மளை எப்படி மென்டல் ஹெல்த்ல இம்பாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே COVID-19 இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. இந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்க்கும் COVID-19 ஒரு சீட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே உள்ளவே இருந்தோம். ஸோ அந்த டைம்ல இது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுவும் ஒரு மெயின் ரீசன் மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட ஆரம்பிச்சு. லைக் 20-25% ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மென்டல் ஹெல்த் டிஸ்டர்பன்சஸ். பட் ஆனால் ட்ரீட்மெண்ட்க்கு போற ஆளுங்க பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கா குறைஞ்சிட்டாங்க. 30-40% எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது சொல்றதும் கிடையாது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கும் போறது கிடையாது. இல்ல எனக்கு ஒன்று இப்படி இருக்குன்னு கூட இன்னொருத்தவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தனிமையில நிறைய பேர் போயிட்டோம். ஒன்லி நான் என்னோட வீட்டில் இருக்கிற பர்சன்ஸ் கூட பேசுறது கூட குறைஞ்சு நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்றதே வெளியே நம்ம ஒருத்தங்க கிட்ட சொல்லாத அளவுக்கு நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம சொசைட்டல் மேக்கப்பே இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இல்லை மன அழுத்தம் இல்லை மைண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இப்படியெல்லாம் நமக்கு அஃபெக்ட் பண்ணும்போது இல்லை மென்டல் ஹெல்த் நிறைய டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இது நம்மளோட பிரெயின் ஸ்ட்ரக்சரையும் பாதிக்கும். அதே டைம்ல நம்ம பிரெயின்ல இருக்க நிறைய ஹார்மோன்ஸையும் பாதிக்கும். ஸோ பிரெயின் ஸ்ட்ரக்சர் எப்படி பாதிக்கும்னா நம்ம பிரெயின்ல மெமரி சென்டர், அதாவது நம்ம கவன குறைபாடு பத்தி முன்னாடியே பேசியிருந்தோம். மெமரி சென்டரான ஹிப்போகாம்பஸ் சுருங்க ஆரம்பிச்சோம், ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி கண்டினியூஸான ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது. அது இல்லாம ஹார்மோன்ஸ் செரட்டோனின், டோபமைன் இந்த மாதிரியான ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பிரெயின்ல இருக்கிற ஆல்டரேஷன்ஸ் நடக்கிறது மூலியமா நம்ம பாடியிலும் நிறைய சயின்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுல மெயினான சயின்ஸ் பாத்தீங்கன்னா ஞாபக மறதி, தூக்கமின்மை, அது இல்லாம கவன குறைபாடு, அடிக்கடி தலைவலி வர்றது, ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றது, நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன 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 சயின்ஸ் நமக்கு எக்ஸிபிட் ஆயிட்டே இருக்கும் நம்ம மென்டல் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆனா. ஸோ அப்ப நம்ம அது என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜென்ரலான ஒரு பிசிஷியன் கிட்டயோ இல்ல ஒரு நியூராலஜிஸ்டையோ போய் கன்சல்ட் பண்ணும்போது இதோட ரூட் காஸ் நமக்கு மைண்ட்னாலதான், நம்மளோட சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ்னாலதான் அப்படிங்கறத கண்டுபிடிக்காமயே வெறும் அந்த சிம்டம்க்கு மட்டும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அது சரியாகிறது சரியாகவே ஆகாது. அதே மாதிரி வேற டிசீசஸ்க்கும் அது கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்ப ரூட் காஸ் என்ன, நம்ம மென்டல் ஹெல்த் தான் அப்படின்னா நம்ம மென்டல் ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணணும். அப்பதான் அந்த பாடி கொடுக்குற சயின்ஸும் குறையும். ஸோ அப்ப அந்த மென்டல் ஹெல்த்தை ட்ரீட் பண்றதுக்கு எங்க போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோமியோபதி இஸ் அ வெரி பெஸ்ட் ஆப்ஷன். ஹோமியோபதி கிட்ட நான் போகல அப்படின்னா ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ இல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்டயோ நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அண்ட் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அங்க கிடைக்கும். ஸோ ஏன் ஹோமியோபதி இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றேன்னா ஹோமியோபதியோட பேசிக் பிரின்சிபலே அதுதான். அதாவது ஒரு நோய்னா அந்த நோய்க்கான மூல காரணத்தை சரி பண்ணும் போது அந்த நோய் சரியாயிடும். இதுதான் ஹோமியோபதியோட பேசிக் பிரின்சிபல். ஹோமியோபதி மனநலனை ரொம்ப பாதுகாக்கிற மாதிரியான ஒரு மெடிசன். ஸோ அது மூலியமா தான் நம்மளால மருந்தே எடுத்து கொடுக்க முடியும் ஒரு பிரச்சனைன்னு வரவங்களுக்கு. ஸோ அப்போ ரூட் காஸை சரி பண்ணும்போது டிசீஸ் சரியாகுனா, ரூட் காஸ் மென்டல் ஹெல்த்னாலனா ஹோமியோபதி அதுல பெட்டரா ஆக்ட் பண்ணும். சீக்கிரமாவே அவங்களோட மென்டல் ஹெல்த் இல்னஸை சரி பண்ண முடியும். ஸோ ஒருவேளை மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஹோமியோபதி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல அது விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க ஹோமியோபதி கிட்ட தான் வரணும்ட்டு இல்லை, ஒரு ஹோமியோபத்தை தான் போய் பார்க்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு சைக்காலஜிஸ்ட், நல்ல சைக்காலஜிஸ்டோ இல்ல நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்டயோ போயிட்டு ஹெல்ப் கேட்டு நீங்க கண்டிப்பா ஹெல்ப் எடுத்துக்கணும். அதுதான் நம்ம மைண்டுக்கு நம்ம பாடிக்கு ரெண்டுமே சரியான ஒரு ஆப்ஷனா இருக்கும். சரி, இப்ப நான் மென்டல் ஹெல்த் இப்போதைக்கு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இன்னும் இதை பெஸ்டா நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இல்ல இப்படியே எப்படி ஹாப்பியாவே மென்டல் ஹெல்த் பெட்டராகவே வச்சுக்கணும்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பண்ணலாம். ஒரு டெய்லி ஒரு 10 minutes ஒரு மெடிடேஷன், அதாவது தியானம் பண்ணலாம்.
மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கலாம். ரெகுலரான ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ், யோகாவோ இல்ல டான்ஸோ இல்ல நமக்கு பிடிச்ச வாக்கிங்கோ இல்ல ஏதோ ஒரு எக்ஸசைஸ் டெய்லியுமே ஆக்டிவா இருக்கிறது மூலியமா அந்த ஆக்டிவிட்டி பாடியை ஆக்டிவா வச்சுக்கும் போது நேச்சுரல் ஆன்டி டிப்ரெசன்ஸ் ஆன என்டார்பின்ஸ் பாடியில ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ் நேச்சுரலாகவே இந்த ரெகுலர் எக்ஸசைஸ் ரிலீஸ் பண்ண வைக்கும் போது நம்ம இன்னும் பெட்டரான ஒரு மென்டல் ஹெல்த்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். எல்லாத்தையும் விட முக்கியமானது நல்லா தூங்கணும். 7 to 9 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல தூக்கம் இருக்கும்போது நேச்சுரலாகவே நம்ம பாடி ஒரு பிரெயின்கோ இல்லை நம்ம பாடிக்கோ ஒரு பிரேக் கிடைக்குது. ஸோ அது நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ளே போகும். ஸோ டெய்லியுமே 7 to 9 hours ஸ்லீப் வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் பெட்டர் போர்ச்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஏர்லி வேக்கப் ஏர்லி. சீக்கிரமா தூங்கணும், சீக்கிரமா எந்திரிக்கணும். இப்போ சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிக்கும் போது நமக்கு வந்து டிப்ரெசிவ் ஹார்மோன்ஸ் நைட்டு சீக்கிரமா தூங்குறது மூலியமா குறையுது. குட் ஹார்மோன்ஸ் சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு மூலியமா அதிகமா கிடைக்குது. ஸோ சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிக்கணும். 7 to 9 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஒரு மெயினான ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம் நம்ம மென்டல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு. இது மூணும் நம்ம இண்டிவிஜுவலா பண்றது. ஸோ நமக்கும் நம்ம சொசைட்டிக்கு நம்ம ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பண்றதுன்னா நல்லா பேசி பழகுறது. நம்ம வீட்டிலேயே ஒரு ரியல் கான்வர்சேஷன் டைம், ஒருத்தரோட ஒருத்தரை முகத்தை பார்த்து பேசுற ஒரு டைமை எத்தனை பேர் செட் பண்ணியிருக்கோம்னு எனக்கு தெரியல. அந்த டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன, அந்த டைம் என்ன கொடுக்குதுன்னா நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் நேரடியா பேசுறோம். அப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியுது, ஹாப்பியான விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்க முடியுது. நம்ம கூட இருக்கிற நமக்கு ரொம்ப தேவையானவங்க நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஏதாச்சும் ஒரு இஷ்யூல இருக்காங்க இல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க இல்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னா அந்த விஷயங்களையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 1-to-1 கான்வர்சேஷன்ஸ் மூலியமா நிறைய நல்லதுகள் நடக்குது. மெயினா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் பாதி அளவுக்கு குறையுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த 1-to-1 கான்வர்சேஷனான ஒரு டைமை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி ஏற்படுத்திக்கிறது மூலியமா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கூட அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதே நேரத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை ஈஸியா பண்ண முடியும். ஸோ இந்த ரியல் கான்வர்சேஷன் ஒன்று நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை ரெடியூஸ் பண்ணுது, நம்மளை ஹாப்பியா வச்சுக்குது, சொசைட்டல் அண்ட் ஃபேமிலி என்வரான்மெண்ட்டை ரொம்ப கரெக்டா மேக்கப் பண்ணுது, நிறைய விஷயங்களை நமக்குள்ள புரிதலை அதிகப்படுத்துது. அதனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸே ஏற்படுறது இல்லை. இன்னொன்னு, சீக்கிரமா நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கான ஹெல்ப்பை நம்மளால கேட்க முடியும். ஸோ இந்த ரியல் 1-to-1 கான்வர்சேஷனை பில்ட் பண்றது, அதுக்கான டெய்லி ஒரு டைம், ஒரு 30 minutes ஒரு 1 hour ஒதுக்குறது ரொம்ப 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 எசென்ஷியலான ஒரு விஷயம். பாசிட்டிவ் திங்கிங் அது ஒன்று ரொம்ப எசென்ஷியலான விஷயம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம டெய்லியும் பண்ணிக்கிறது. ஆனால் ஜீரோ மென்டல் இல்னஸ் கொண்டு வரணும், யாருக்குமே வந்து இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்னா என்ன மாதிரியான ஸ்டெப்பு ஓவரால் சொசைட்டியா ஓவரால் என்விரான்மெண்டா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தோம்னா மன வலிமை. அதாவது யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து, நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்தே அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தை உருவாக்கணும், நல்ல மன வலிமையை உருவாக்கணும். எந்த மாதிரினா, எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை தைரியமாவும் கரேஜஸா தைரியமா ஃபேஸ் பண்ற ஒரு மன வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறேன், நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸால அதை ஹேண்டில் பண்ண முடியல, கம்ப்ளீட் மென்டல் பிரேக் டவுனுக்கு போயிடுறாங்க. சின்ன விஷயம்லாம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்குன்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்த அளவுக்கு வந்து மன வலிமை குறைஞ்சிட்டே இருக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட. ஸோ சின்ன வயசுல இருந்தே அந்த மன வலிமையை அதிகப்படுத்துற மாதிரி எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ற மாதிரி இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணும் போது அந்த ரெசிலியன்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக இந்த மாதிரியான மென்டல் ஹெல்த் இல்னஸ் குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. செகண்ட் பார்த்தோம்னா, நம்மளுக்கு நெகட்டிவிட்டி கொடுக்குற எக்ஸ்போஷர்ஸ், அந்த மாதிரியான என்விரான்மெண்ட்ஸை நம்ம குறைச்சிக்கிறது. ஒர்க் ரொம்ப ப்ரெஷரா இருக்கா, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது. இல்லை ஸ்க்ரீன் டைம் நமக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி கொடுக்குதுன்னா ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்றது. இல்லை நெகட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குன்னா அந்த நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம், இல்லை அதை எப்படி பாசிட்டிவா மாத்துறதுங்கிறது யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி நம்ம அந்த நெகட்டிவிட்டியை ரெடியூஸ் பண்றது மூலியமாவும் நம்ம மென்டல் ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ மென்டல் ஹெல்த் டிஸ்டர்பன்ஸா ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது சீக்கிரமா ரெகக்னைஸ் பண்றது. நம்ம ஃபேமிலியில இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கலாம், நம்ம கூடவே இருக்கவங்கக்குள்ள இருக்கலாம். ஸோ அது எவ்வளோ சீக்கிரமா இந்த ஏர்லி வார்னிங் சைன்ஸ் ஆன இந்த ஸ்லீப்லெஸ்னஸோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, தனியா இருக்காங்க, சீக்கிரமா கோவப்படுறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எவ்வளோ சீக்கிரமா ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கான ஹெல்ப்பை கொடுக்குறோமோ
அந்த அளவுக்கு அது பெட்டரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ சீக்கிரமா ரெகக்னைஸ் பண்றதும் ஒரு கீ ஜீரோ மென்டல் இல்னஸ்க்கு. அடுத்தது நம்ம ஹெல்ப் கேட்டு நம்மள சரி பண்ணிக்கிறது. ஒரு ஹீலிங் தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ இல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்டையோ ஒரு ஹோமியோபதி டாக்டர் கிட்டயோ போயிட்டு நம்மளோட பிரச்சனைகளை சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சரியான முறையில எடுத்துக்கிறதும் வந்து இதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம ஹெல்ப் கேட்கறது இல்ல. இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ இல்ல சைக்காட்ரிஸ்டையோ இல்ல வேற ஒரு டாக்டர் கிட்டயோ போயிட்டு எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்றது, நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், இல்ல எனக்கு வந்து தப்பான தாட்ஸ் வருது, சூசைடல் தாட்ஸ் வருதுன்றதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்றது இல்ல. அப்படி வெளியே நான் சொல்லிட்டேன்னா என்ன பைத்தியம் நினைச்சிருவாங்க, என்னோட இமேஜ் என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருக்கும். அந்த ஸ்டிக்மா இருக்குன்னா அதை தூக்கி மொத்தமா வெளியே போட்டுருங்க. அப்படி ஒரு வேணவே வேணாம். அப்படி ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து சொல்றோம், இல்ல நம்ம அதுக்கான கரேஜ் எடுத்து சொல்றோம்னா அதை விட பெட்டரான ஒரு பர்சன் இந்த உலகத்திலே இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை அக்னாலேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கான ஹெல்ப்பை கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அதை வெளியே சொல்லுங்க, அதுக்கான ஹெல்ப்பை தேடி போங்க. ஆஸ் ஃபார் ஹெல்ப், அதுதான் ஒரு பெரிய டேக்லைனா நம்ம வச்சுக்கணும். நமக்கு பிரச்சனைனா உடனே அதை வந்து வெளியே சொல்லணும். அதுக்கு நிறைய கரேஜ் எடுத்துக்கோங்க. தட் இஸ் வெரி 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 குட் திங் டு டூ இன் யுவர் ஓன் லைஃப் ஃபார் யோர் செல்ஃப். ஸோ அதுக்கான நல்ல கரேஜை எடுத்துக்கிட்டு அதை வெளியே சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் போங்க. இது ஒரு அசிங்கம்னு நினைக்காதீங்க. அது ஒரு வீக்னஸ் கிடையாது. அது ஒரு சிம்பிளான ஒரு டிசீஸ். எப்படி எனக்கு சளி இருக்கு அப்படின்னு சொல்றனோ அந்த மாதிரி அது ஒரு சிம்பிளான ஒரு டிசீஸ் மட்டும்தான். இப்பெல்லாம் வந்து கேன்சரேனா எனக்கு கேன்சர்பா அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு போறாங்க. ஸோ அப்ப நார்மலான ஒரு மென்டல் ஹெல்த் இல்னஸும் ஒரு சிம்பிள் டிசீஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம பார்த்தோம்னா அது ஈஸியா சரி பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு சிம்பிள் டிசீஸை ஏன் வெளியே சொல்றேன்னா இவ்வளோ பிரச்சனைகள், ஏன் அதை வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மாவா பாக்குறோம், அதை ஏன் அசிங்கம் நினைக்கிறோம், அவமானம் நினைக்கிறோம்னு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒன்று நினைக்கவே கூடாது. அது அசிங்கமும் கிடையாது, அவமானமும் கிடையாது. அதை பத்தி பேசுறது, நம்ம மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசுறது தவறு கிடையவே கிடையாது. வெளியே வந்து ஹெல்ப் கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா யாரை வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல டாக்டர் தேடி போங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது சீக்கிரத்துல சரியாகும். பெட்டரான ஹெல்த்தோட நீங்க வாழ முடியும். ஸோ மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தா பாடியிலயும் எந்த பிரச்சனையும் வராது, பிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் மென்டல் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸோ பயம் இல்லாம வந்து எப்போ ஒருத்தங்களால ஹெல்ப் கேட்க முடியுதோ அப்பதான் நம்மளோட என்விரான்மெண்ட்டும் நம்ம சொசைட்டியும் ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல பயம் இல்லாம எனக்கு இது பிடிக்கல, இல்லை எனக்கு இது வரல, இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்டூடெண்டால ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கிட்டயோ இல்ல சக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கேட்க முடியணும், இல்ல பிரின்சிபல் கிட்ட போய் ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரீயா பேச முடியும் பயம் இல்லாம. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் எப்போ உருவாகுதோ அப்பதான் மென்டல் ஹெல்த் இல்னஸ்க்கான ஜீரோ நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதே ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ரொட்டீனா ஏதாச்சும் மென்டல் ஹெல்த் செக்அப்கான அரேஞ்ச் பண்ணுங்க. நம்ம நார்மலி பிபி ஹெல்த் செக்அப் அரேஞ்ச் பண்ணுவோம், சுகர் இருக்கான்னு பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். க்ரானிக் இல்னஸ், பிசிக்கல் இல்னஸ் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். மென்டல் ஹெல்த் செக்அப்ஸ் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ இருக்கிறதுல நிறைய பேர்த்துக்கு 5ல் ஒருத்தர், அப்போ ஒரு கம்பெனில வந்து 50 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுல 10 பேர் மென்டல் ஹெல்த் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சீக்கிரத்திலேயே அவங்கள சரி பண்றதுக்கான சர்வேயை நம்ம இது மூலமா பண்ண முடியும். வீட்டுல நம்ம என்ன பண்ணலாம்னா முன்ன சொன்ன மாதிரி ஓப்பன் கான்வர்சேஷனல் டைம் அதை பில்ட் பண்றது மூலியமா மேக்சிமம் நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் நம்ம வீட்டுல இருக்கிறது கிடையாது. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து குறைஞ்சிடும். ஸோ சைலண்டா ஒரு பிரச்சனைய எனக்குள்ளேயே இல்ல நமக்குள்ளேயே வச்சுக்கிறது இதுக்கு தீர்வே கிடையாது. கான்வர்சேஷன்ஸ் மட்டும்தான் இதுக்கான தீர்வு. அந்த கான்வர்சேஷனும் சரியான ஆள் கூட சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பெட்டர்மெண்ட்டா வச்சுக்க முடியற ஒரு விஷயம்னு சொல்லலாம். மனசை நல்லா பார்த்துக்கோங்க, அதன் உடலை கண்டிப்பா அதுவே பார்த்துரும். நம்மளோட மனசை நம்ம நல்லா பார்த்துக்க ட்ரை பண்ணலாம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட மனசையும் நல்லா பார்த்துக்க ட்ரை பண்ணலாம் முடிஞ்சா. ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. எல்லாருக்கும் அகைன் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே செலிப்ரேஷன் ஹாப்பினஸ். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஹலோ, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, அதர்வைஸ் முடிச்சுக்கலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். இப்போ வந்து மென்டல் ஹெல்த் சொன்னீங்க, நோய்க்கான மூல காரணம்னு சொன்னீங்கன்னா மனம் பாதித்தால் உடல் பாதிக்கும்னு சொன்னீங்க. இதுல பாத்தீங்கன்னா மனம் எந்தெந்த விதத்துல பாதிக்கும், ஏதாவது ஒரு கேஸ் டேக்கிங் இருந்தா சொல்லுங்க. என்னன்னா நீங்க வந்து ஸ்கின் டெம்பரேச்சரையோ இல்லாட்டி ஆர்ஓச்சோ இல்லாட்டி சென்சேஷன், ராஜன் சென்சேஷன்,
நீங்க எதை ஃபாலோ பண்றீங்க, எந்த ரெப்பரேட்டரி ஃபாலோ பண்றீங்க, ஏதாவது ஒரு கேஸ் டேக்கிங் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். சொல்றப்ப எப்பயுமே ஒரு கேஸ் டேக்கிங் சொன்னீங்கன்னா, அதாவது மைண்ட் மனம் பாதித்தால் உடல் பாதிக்கும். கேன்சர் வர்றது, யூட்ரஸ் கேன்சர் வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வருதுன்னு சொன்ன காரணம் வந்து மனசு பாதிச்சு. எப்படி எப்படிலாம் மனசு பாதிக்கும், அந்த மனசு பாதிச்சா என்ன வியாதி வரும், அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா தேவை மேடம். நன்றிங்க மேடம். வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? வேற எந்த மேடம் குட் கொஸ்டின்ஸ் ஈவினிங் இருக்கா? மேடம். மேடம் குட் ஈவினிங் மேடம். என் பேரு விக்னேஷ், நான் சென்னையில இருக்கேன் மேடம். எனக்கு வந்து ஒரு 15 இயர்ஸா வந்து நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட டேப்லெட்ஸ் போட்டுட்டே இருக்கேன் மேடம். 15 இயர்ஸா வந்து எதுக்கு போட ஆரம்பிச்சேன்னா, நான் அரியர் வச்சிருந்தேன். அது அரியர் வச்சது வந்து வீட்டில் கொஞ்சம் சொல்லாம இருந்தேன். அதனால திடீர்னு அது வீட்டில எல்லாம் தெரிஞ்சதுனால டேப்லெட்ஸ் போட ஆரம்பிச்சேன். அந்த டேப்லெட்ஸை இப்போ என்னால் நிறுத்த முடியல. ஸோ அதுக்கு வந்து நிறுத்தனா ஒரு மாதிரி பாடி ஷிவர் ஆகுறது, இல்லை ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்சஸ், இல்லாட்டி கனவுகள் சரியாக வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு டாக்டரை விட்டு இன்னொரு டாக்டர், இன்னொரு டாக்டரை விட்டு இன்னொரு டாக்டர்னு மாறினாலும் ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்கு. அதுக்கு ஏதாவது மெடிடேஷன் பண்ணலாமா, இல்லை அதுலேருந்து வெளியில அந்த டேப்லெட்ஸ்னால எனக்கு இப்போ என்ன டிஸ்டர்பன்சஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. ஒரு மாதிரி சோர்வா இருக்கேன். ரொம்ப டேப்லெட்ஸ் போட்டாலும் ஒரு மாதிரி சோர்வா ஆயிடுறேன். அந்த டேப்லெட்ஸ் இல்லாம இருந்தா பாடி வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அந்த டேப்லெட்ஸ் அதிகமா போடுறதுனால ஒரு மாதிரி உடம்பு இறுக்கமா ஆயிடுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சார். ஆக்சுவலா உங்களோட தனி கேஸ். நீங்க ஒரு நான் ஹோமியோபதி டாக்டர். ஸோ நான் வந்து ஹோமியோபதிக்கெலாம் ஒரு டாக்டர்கிட்ட போய் பாருங்கன்னு தான் சொல்லுவேன் சார். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த ரீசன்னால இது ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்துச்சு, இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு அதுக்கான சரியான மருந்து கொடுக்கும்போது தான் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாமே சரியாகும். இன்னொன்று, நீங்கள் அலோபதிக் மெடிசன் 15 இயர்ஸாக எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அதுக்கு உங்களோட பாடி பழகிருக்கும். ஸோ திடீர்னு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணும்போது வித்ராயல் சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி சடனாக ஸ்டாப் பண்ணுறதை விட பெட்டர் நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்துட்டு அவங்களோட சஜஷன் மூலியமா அலாங் சைடு அந்த மெடிசனை எடுத்துக்கிட்டு குறைக்கிறது தான் உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்களே அதை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படிங்கிற டைமில் வித்ராயல்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை உங்களால் எந்த அளவுக்கு டாலரேட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு சொல்ல முடியல. ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல டாக்டர் சூஸ் பண்ணி அவங்க கிட்ட போயிட்டு சஜஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அங்கே மெடிசனும் ட்ரீட்மெண்ட்டும் ஒரு மினிமம் 3 to 6 months நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த டேப்லெட்ஸை வைஸ் வர்ஸா நீங்கள் குறைக்க முடியும். இல்லை நான் சடனாக ஸ்டாப் பண்ணுறேன்னா நீங்கள் சொல்கிற எல்லா சிம்டம்ஸும் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய் பாருங்கள். முன்னாடி கேட்டீங்கல்ல சார், ஆக்சுவலாக வந்து ஹோமியோபதிங்கிறது இண்டிவிஜுவலைஸ் மெடிசன் சார். இப்போ இவங்களுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் இண்டிவிஜுவலைஸ்டாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இன்னொன்று இது கான்ஃபிடென்ஷியலிட்டி இருக்குது. ஸோ அவங்களோட இன்னைக்கு நான் சொல்ல முடியாததுக்கு ரீசன் என்ன, ஒவ்வொரு பர்சன்கிட்டையும் நம்ம கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால தான் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி அவங்க கிட்ட கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிட்ட வாங்கிட்டு அந்த கேசஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நிறைய கேசஸ் இருக்குது. லைக் பைபோலார் டிசார்டர், ஸ்லீப்லெஸ்னஸ், இன்சோம்னியா ட்ரீட் பண்ண நிறைய கேசஸ் இருக்குது. நார்மலி வேற டிசீசஸ் கூட கோவத்தினால தைராய்டு எப்படி டெவலப் ஆகுது, அதாவது ஒரு ஒரு பேஷண்ட், ஜஸ்ட் நான் அவங்களோட நேம் ரிவீல் பண்ணாமல் சொல்கிறேன், கண்டினியூஸாக வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரலும் ஒவ்வொரு டைம்லேயும் உங்களுக்கு வர கோவத்தை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து தைராய்டு நொடியூல்ஸ் அண்ட் ஃபுல்லாகவே கழுத்து ஃபுல்லாகவே தைராய்டு நொடியூல்ஸ் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அந்த சப்ரெஷன் ஆஃப் ஆங்கர் தான் வந்து அவங்களோட ரீசன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் டிசீஸாக இருந்துச்சு. அப்போ அந்த சப்ரெஷன் ஆஃப் ஆங்கரை வந்து எல்லாருக்குமே தெரியும், ஹோமியோபதிக் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டிக்னேஷன், எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் சப்ரஸ்ட் ஆங்கர், ஆங்கர் வித் ட்ரம்பிளிங் அப்படின்ற ரூபிக்ஸ் எடுக்கும் போது ஸ்டாஃபி சாக்ரியா வரும்.
ஸோ அந்த ரெமெடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஆங்கரோட கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்பிரஷனோட பெர்ஸ்பெக்டிவும் டிஃபர் ஆச்சு. அதாவது எந்தெந்த விஷயங்களுக்குலாம் அவங்க கோவப்பட்டுட்டு இருந்தாங்க, அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த பெர்ஸ்பெக்டிவோட பார்க்குற விஷயங்கள், பார்க்குற பார்வையும் மாறுச்சு. அதே டைம்ல அவங்களோட தைராய்டு நொடியூல்ஸ் அண்ட் அன்கண்ட்ரோல் தைராய்டு லெவல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது நீங்கள் கேட்டதுனால இந்த கேஸ் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் கேசஸ் நிறைய அவங்க கிட்ட கான்ஃபிடென்ஷியாலிட்டி வாங்கிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறேன் சார். ஓகேங்களா சார்? ஓகே. ஹலோ சொல்லுங்க. மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் சொன்ன அதே சிம்டம்ஸ் இப்போ எனக்கு இருக்கு. இப்போ இதுல இருந்து இப்போ நான் வெளியில வரணும்னா இப்போ இந்த யோகா மெடிடேஷன் இப்போ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா? ஹெல்ப் பண்ணும் ஒரு அளவுக்கு, அதாவது ஒரு சர்டைன் லெவலுக்கு மட்டும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இல்லை பிரச்சனைகள் கொடுக்குற விஷயங்களை உங்களாலேயே அவேர்னஸ் அளவுக்கு கொண்டு போக முடிஞ்சது, அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியும். இல்லை என்னால் வந்து இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் அந்த லெவலுக்கு போக முடியல, எதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனைகளை காஸ் பண்ணுது, எந்த பிரச்சனைகள் எனக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துது, அதை வந்து உங்களால் அவேர் ஆக முடியல, பார்க்க முடியல அப்படிங்கும் போது ஹோமியோபதிக் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு ஒரு மெடிசன் எடுத்தீங்கன்னா சரியாயிடும். ஸோ இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். டெம்பரவரியாக உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். மெயினாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்ப்பை கொடுக்கும். பட் ஆனால் ஆல்ரெடி நான் இதெல்லாம் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேஜ்க்கு போயிட்டோம். இது எல்லாத்து கூடவே கண்டிப்பாக மெடிசனோ இல்லை ஒரு தெரப்பி செஷனோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். வெளியே போறேன்றீங்க, ஸோ அதனால வந்து முடிச்சுக்கலாம். பாலகிருஷ்ணன் நெக்ஸ்ட் சார் டைம் வரும்போது நீங்க எல்லாமே முடிச்சுக்கலாம். ஏன்னா 9 o'clock பஸ் இருக்கு, ஏதோ சம்திங் டிராவல் பண்ணீங்க, ஸோ நீங்க கரெக்டா இருக்கும். ஸோ அதனால முடிச்சுக்கலாம், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லாருமே வந்து டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் டைம் கேட்டுக்கோங்க. ஏன்னா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ்.